வணக்கம் நண்பர்களே. ஐ am பேக் ஆஃப்டர் த லாங் டேஸ். This is a video you can find nothing interesting. விளங்கும்டா. Yeah, because in this video we're going to see about myself. So எப்படி ஆரம்பிக்கிறது? எதையாச்சும் சொல்லியா? எனக்கு தெரியுது இந்த ரெக்கார்ட் பண்ணக்குள்ள ரொம்ப கேவலமாக இருக்குது, நான் பேசுகிறதும் கேவலமாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில். And thank you for your comment. I think Divya, yeah, absolutely you can see the progress in upcoming videos. Yeah, என்ன பார்க்கலாம். என் பெயர் ஸ்ரீ ஜெகதீஸ்வர். நான் ஒரு பிகாம் கிராஜுவேட். அங்கேருந்து ஐடியில் வேலை கிடைக்கும்னு சொல்லி தாவிட்டேன், ஒரே தாவா. அண்ட் 2024 வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 months வித் ஹெல்ப் ஆஃப் அக்கா நான். ஸோ அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் படிக்காத, இந்த மாதிரி பண்ணு, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணு, ஸோ ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹெல்ப் யூஸ் பண்ணி நான் படிச்சுட்டு காலேஜ் முடித்தேன். ஐ திங்க் 3 months கழித்து மதுரையில் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. எப்படி வேலை கிடச்சிச்சின்னா, 3 monthsல ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வித் AWS, அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட், அதை திருப்பி காமிச்சேன். ஐ திங்க் அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இல்லை அதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு இடத்துல கூப்பிட்டு காசு கேட்டாங்க. உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறோம், ஒரு 1,30,000 கணக்கு கட்டுங்க, உங்களை இன்டர்ன்ஷிப் மாதிரி வச்சுக்கிறோன்னாங்க. ஸோ நம்ம வேலைக்கு போகிறோன்னா நம்ம தான் அவங்க தான் நமக்கு காசு தரணும். நம்மள்ட்ட எது காசு கேட்குறாங்க? காசு கொடுக்க முடியாது, காசு இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு இடத்துல இன்டர்வியூ போனேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்க ஜஸ்ட் லாங்குவேஜை மட்டும் பார்க்காம டெக்னிக்கல் ஸ்கில் பார்த்தாங்க. அண்ட் ஆல்சோ சி மை ப்ராஜெக்ட். என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. மதுரையிலே தங்கி சாப்பிட்டு அங்கேயே வேலைக்கு போவேன். பின்னாடி தவங்க பேங்க்கை மாட்டிக்கிட்டு காலையில் ஆனால் பறக்க ஆரம்பிச்சிடுவேன் வேலைக்கு. ஜாலியாக தான் இருந்துச்சு. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா ஒய் ஐம் குயிட் த ஜாப் வித்தின் 9 months. எந்த ஒரு அறிவு இருக்கவனும் அந்த முடிவு எடுக்க மாட்டான். இன்னும் ஒரு 10, 11, 12, இன்னும் 3 months இருந்தால் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு 1 year. எனக்கு சில காரணங்கள் சொல்லிக்கிட்டேன் வெளியே. ஆனால் அந்த காரணங்களை தாண்டியும் இருந்திருக்கணும். 9 monthsன்னு சொல்லி வேலை கேட்டால் ஃப்ரெஷர்ஸாக தான் வேலைக்கு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. 9 monthsல வெளியே வந்துட்டேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதமே வந்து நான் ஒழுங்காக வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொழுப்பு என்ன தெரிகிறது. அண்ட் ஐ காட் அ கால் ஃப்ரம் கம்பெனி. 3 rounds வச்சாங்க என்ன ஆன்லைனில். அந்த 3க்கு அப்புறம் ஒரு ரவுண்ட் சென்னையில் இருக்குது, வரீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. போய் தான் நானும் போயிட்டு அட்டன் பண்ணேன். நான் என்ன இன்டர்வியூக்கு போனாலும் என் மண்டையில் எனக்கு அப்படியே இந்த வேலை கிடச்சிருச்சு நமக்கு, இங்கே வீட்டு எப்படி இருக்கலாம், எந்த இடத்துல தங்கலாம், ஸோ சாப்பாடுலாம் என்ன பண்ணலாம், சமைச்சு சாப்பிட்றலாம். இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ இந்த வேலை தோணும், வேலை கிடச்சிருச்சு, ரைட்டு, பக்கத்தில் ரூம் பண்ணால் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மைண்ட்லேயே வேலை கிடச்சிருக்காது. உள்ளே கூப்பிட்டாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ஆன்சர் பண்ணேன். தட்ஸ் வை என்னை எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கேப்பில் நல்ல வீடியோ போட முடியலன்னு போய் சொல்லுவேன். போடணும்னு நினச்சா போட்டிருக்கலாம், பட் ப்ரொக்ராஸ்டினேஷன். இதுதான் என்னோடய வாழ்க்கை கதை, அவ்வளோதாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. பாய்.